மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். டெலிவிகிற நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் கல்யாணி. இன்னைக்கு நம்ம யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னா, ஒரு அருமையான ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட். இவங்களுடைய குரலை வந்து தினந்தோறும் நம்ம வீட்டுல கேட்டு இப்ப நேர்ல கேட்கறதுக்கு நானே பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். சோ நம்முடைய கல்யாணி அன்பழகன் அவர்கள், வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்கம்மா? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர்பா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அந்த மேடையில வந்து அதை அனௌன்ஸ் பண்ணும்போதே எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. அண்ட் உங்களுடைய முதல் விருதும் கூட இல்லையா டப்பிங் ஃபீல்டுல? கண்டிப்பா. சோ அத பத்தி சொல்லுங்க. ஸ்டேஜ்ல வந்து நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு மிஸ் பண்ணியிருந்ததா நீங்க பதிவு பண்ணியிருந்தீங்க. என்ன சொல்லணும்னு நினைச்சிருந்தீங்க? என்ன மைண்ட்ல இருந்தது தட் பாயிண்ட் இன் டைம்? ஃபர்ஸ்ட் வந்து அவார்டுன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு திருமதி செல்வம் பண்ணும்பொழுதே வந்து யாரோ ஆர்டிஸ்ட் அவங்க இவங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுகிறோம், நமக்கு கிடைக்கலன்ற வருத்தங்கள்லாம் எனக்கு இருந்திருக்கு. மெட்டி ஒலிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசியிருக்கோம். ராத்திரி 12 மணி 1:30 மணி 2 மணி கூட போய் பேசியிருக்கோம். ஒவ்வொரு எபிசோடு தான் வரும், ஷூட் பண்ணி வரும். நாங்கள் நைட்டு டேன்னு பார்க்காம மழை வெயில்னு பார்க்காமல்லாம் டப்பிங் போவோம், எல்லாம் பேசிட்டு வருவோம். ஆனால் எங்களுக்குன்னு வந்து அந்த ஒரு இது பேரே வராது, எங்களுடைய பேரே வராது. அது கொஞ்சம் எங்களுக்கு மனசு வருத்தங்கள். என்ன மாதிரி நிறைய பேருக்கு இதே மாதிரி இருந்திருக்கும். நிறைய சீரியல் நிறைய பேர் பேசுகிறாங்க, அவங்களுக்கும் இருந்திருக்கும். பட் எனக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. நமக்கெல்லாம் இந்த அங்கீகாரம்லாம் எதுவுமே கிடைக்காது போல இருக்குது, இப்படியே தான் கஷ்டப்பட்டுட்டு இருப்போம் போல இருக்குது, பின்னணி குரல் கொடுத்துக்குங்களா மரியாதை இல்லை போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு வந்து விகடனில் ஃபஸ்ட்டு இந்த அவார்டு கொடுத்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு என்ன ஒரு டவுட்டுன்னாக்கா, இந்த நாமினேஷன் போட்டு ஒரு 4-5 பேர் வந்து ஸ்டேஜில் நிற்க வச்சுட்டு இவங்கன்னு பேரை சொல்லி ஒவ்வொருத்தர் இது காமிச்சிட்டு நமக்கு வருமோ வராதோ அப்படின்னு டவுட்டில் இருந்தது. ஆனால் நான் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா கண்டிப்பாக உங்களுக்கு தாம்மா அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் உடனே கடவுளுக்கு தான் நன்றி சொன்னேன். இத்தனை வருஷம் வந்து எனக்கு கிடைக்கல, பரவாயில்ல, நம்ம வந்து விகடனில் வந்து என்னை இந்த அளவுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் விகடனில் வந்து அக்ஷயான்னு ஃபஸ்ட்டு சீரியல் பண்ணாங்க. அப்போது டப்பிங் ஜானகின்னு ஒருத்தங்க ஆக்ட் பண்ணாங்க. கல்யாணகுமார் சார் இருக்கார் இல்லையா, அவருக்கு பேரா வருவாங்க, அவங்களுக்கு நான் தான் பேசினேன். அப்புறம் அவர்களில் வந்து பிரேமிமாக்கு பேசினேன். அப்புறம் கோலங்களில் வந்து குயிலிமாக்கு பேசியிருக்கேன். அவங்க கொஞ்சம் பாதி பேசிகிட்டு இருந்தாங்க, அதுக்கு பிறகு நான் தான் குயிலிமாக்கு பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் திருமதி செல்வம் மேடத்துக்கு, வடிவுகரசி மேடத்துக்கு பேசினேன். அப்படியே கண்டினியூஸாக பேசிகிட்டு இருக்கோம். பெரிய இதில் ஒர்க் பண்ணியே நமக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தங்களும் எனக்கு இருந்தது. பட் இது கிடைச்ச உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த மொமெண்ட் இன்னும் பயங்கர ஸ்பெஷலா இருந்தது. உங்களுடைய மகன் வந்தது. ஆமா, மேடையில வந்து பயங்கர எமோஷனல் ஆயிட்டீங்க. இப்போ இருக்கிறதோட டபுள் த டைம்ஸ் பயங்கர எமோஷனலா இருந்தீங்க. நிறைய விஷயங்கள் அவங்க சொல்ல முடியாம எங்களால பார்க்க முடிஞ்சது. சோ உங்க மகனுக்கும் உங்க குடும்பத்துக்கும் என்ன சொல்லணும்னு நினைச்சிருந்தீங்க மேடையில? மேடம் வந்து என்னை பத்தி பேச பேச எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. கஷ்டம்னா சந்தோஷம். என்ன அவங்க இந்த அளவுக்கு உயர்வாக நினச்சிருக்காங்களேன்னு நினச்சி சந்தோஷம்தான், மற்றபடி வேற எதுவும் இல்லை. என் பையன் வந்து கான்ஃபரன்ஸ்லேருந்து நான் வரணும் அப்படின்னா, நான் அப்போ கேட்டேன், என்னடா யாருமே இல்லை, ஒரு நிமிஷம். என் பையன், மருமக, என் பேரன் 3 பேருமே வந்து யூகேல இருக்காங்க, நாட்டிங்கம்ல இருக்காங்க. அவங்க ஆஃபீஸ் வேலையாக அவங்க இருக்காங்க, நம்ம மட்டும் இங்கே இருக்கோம். இந்த மாதிரி வாங்கும்பொழுது நம்ம குடும்பத்தில் சம்மந்தப்பட்ட நம்ம குழந்தைங்க நம்ம கூட இல்லையே அப்படிங்கிற வருத்தம் எனக்கு ரொம்ப இருந்தது. அதில் தான் எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. அது என் பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு டிக்கெட்டே கிடைக்கலம்மா அப்படின்னா, எப்படி வந்தான் என்ன ஏது நான் எதுவுமே கேட்க முடியல. வந்து அவன் 13ஆம் தேதி வந்தான், காலையில் 14ஆம் தேதி ஃபங்க்ஷனு. வந்துட்டு அவனுக்கு அந்த ஆஃபீஸ் வேலை அது இதுன்னு இருந்தது, அதில் டென்ஷன்லேயே இருந்தான். அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணிவிட்டு அவனுக்கும் ரொம்ப சந்தோஷம் வந்ததில்லை, எனக்கும் ரொம்ப சந்தோஷம், அவனுக்கும் ரொம்ப சந்தோஷம். இதை வந்து வார்த்தையால் என்னால் சொல்ல முடியல. இதை வந்து விகடனுக்கு நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், அவ்வளோதான். நீங்க
இவ்ளோ எமோஷனல் ஆகும்போது இந்த நேரத்துல இந்த கேள்வி கேட்கலாமான்னு எனக்கு தெரியல. பட் அந்த தருணத்துல உங்களுடைய ஹஸ்பண்டாக இருக்கட்டும், இல்ல உங்களுடைய அம்மாவாக இருக்கட்டும், இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஏன்னா பயணம் வந்து ரொம்ப கடினமான ஒரு பயணம். ஆமா. தொடர்ந்து இந்த வாய்ஸ் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கான ரெகக்னிஷன்ங்கிறத தாண்டி உழைப்பு அவ்வளோ இருக்கு இல்லம்மா. சோ அந்த நேரத்துல அவங்கள எவ்வளவு மிஸ் பண்ணீங்க? இருந்திருந்தா எந்த மாதிரி நிகழ்வுகள் இருந்திருக்கும்? நான் ரொம்ப மிஸ் பண்ணது எங்கள் வீட்டில் அவர் தான். அவர் பேர் அன்பழகன்னு. அவர் எல்ஐசியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் இந்த ட்ராமா அதெல்லாம் ஸ்டேஜ் ட்ராமாலாம் கொஞ்சம் சபா எடுத்து பண்ணிகிட்டு இருந்தார். அவருடைய ட்ராமாலெலாம் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அப்படியே இருந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து டப்பிங்கில் வந்த உடனே அவரும் வந்து எங்கே போனாலும் என்னை விட்டுட்டு போக மாட்டார். ராத்திரி 12 மணி ஆனாலும் சரி, ஸ்டுடியோ வாசல்லே வெயிட் பண்ணி இருந்து என்னை நைட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் டப்பிங் முடிச்சுட்டு கூட்டிகிட்டு தான் வருவார். என்னையும் என் குழந்தையும். நானும் என் குழந்தை 3 பேர் அவரும் வருவாங்க. இல்லை வேறு யாராவது நம்ம டப்பிங் ஆர்டிஸ்ட் வராங்க ஹெல்ப் வேணும்னாக்கா அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து அவங்க நம்ம போகிற வழியில் அவங்க வீடு இருக்குன்னா இறக்கி விட்டுட்டு வருவார். அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். அவர் வந்து எந்த டைமும் என்னை விட்டுட்டு தனியாக நீயே கிளம்பி வான்னு சொன்னதே கிடையாது. கம்பெனி வண்டியில் வான்னு சொல்ல மாட்டார். அவரே பைக் எடுத்துகிட்டு வர எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த கொசுக்கடியாக இருந்தாலும் சரி எதுவும் இருந்தாலும் ஸ்டுடியோ வாசலில் உட்காந்துருந்து என்னை கூட்டிகிட்டு வருவார். அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. அவர் இருந்திருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பார். அதுதான் என்னுடைய வேதனை. ஏன்னா அவர் வந்து என் கூட ரொம்ப என்னுடைய பயணத்தில் அவரும் வந்து முக்கால்வாசி இருந்திருக்காரு. இப்போ அவர் இறந்து ஒரு 4 வருஷம் ஆகுது. அதனால எனக்கு கொஞ்சம் அது ரொம்ப வருத்தம் இருக்கு. சாருக்கு நீங்க பேசினாலே ரொம்ப பிடித்த கதாபாத்திரம் இல்ல கதை அது ஏதாவது சொல்ல முடியுமா? அது டெலிவிஷனா இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி. டெலிவிஷன் சீரியல் எல்லாமே அவருக்கு பிடிக்கும். நீ நல்லா பேசியிருக்க. ஏன் நானே சில கேரக்டர்ஸ்லாம் பண்ணும்பொழுது இது நான் சரியாக பேசுவேனா எனக்கு வராது அப்படின்னு நான் கொஞ்சம் தயங்குவேன். ஏன் முடியாதுன்னு நினைக்கிறேன். உன்னால் முடியும்னு சொல்லி என்னை வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணி பேச வைக்கிறது அவர் தான். மோட்டிவேட் பண்ணுறது அவர் தான், வேற யாரும் கிடையாது. அந்த விஷயத்தில் வந்து நான் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அம்மா என் தங்கச்சி பத்தி சொல்லுங்க. ஒரு கலை குடும்பம் அப்படின்னே சொன்னா ஒட்டுமொத்தமாக எல்லாருமே கலைஞர்களாக இருக்கீங்க. ஸோ அம்மா வந்து ஆர்டிஸ்ட்னு சொன்னீங்க, தங்கச்சி வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட். ஸோ தங்கச்சி நீங்க இதை கொண்டு போய் ஷேர் பண்ணும்போது அவங்க ஒரு விதமான விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. ஸோ அவங்க சொன்ன வார்த்தைகள் அதே மாதிரி அம்மா பத்தி எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மற்றபடி அம்மா இருந்திருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஏன்னா எங்கள் அம்மா வந்து நம்ம சாதாரணமாக எது ஆக்ட் பண்ணால் கூட சட்டுன்னு உடனே நீ நல்லா நடிச்ச ஆஹா ஓஹோன்னு இந்த மாதிரி சொல்லவே மாட்டாங்க. யாராவது பாராட்டி சொன்ன ஆமாம் இவ பெருசாக நடிச்சிட்டா இவங்க வந்து பாராட்டுறதுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு மாதிரி இதுவாக சொல்லுவாங்க. ஒரு அவங்களா மனசு வந்து சொன்னது வந்து திருமதி செல்வத்தில் சொன்னாங்க. சூப்பராக பேசியிருக்கடி அந்த அம்மாவுக்கு. சில இடங்கள்லாம் அவங்க எஃபெக்ட் கொடுக்காதெல்லாம் நீ அழகாக கொடுத்துருக்க, அழுகெல்லாம் அந்த இதெல்லாம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு அவங்களாவே பாராட்டி சொன்னது தான் அது. அம்மா வந்து எங்கள் அம்மா பாராட்டினது அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அந்த என்ன சொல்லுவாங்க வசிஷ்டர் வாயால் நல்ல வார்த்தை வர்றது. மேக்சிமம் எல்லா அம்மாக்களும் அப்படி தான் இருப்பாங்க அந்த மாதிரி. அதனால அந்த ஒரு விஷயத்தில் வந்து அம்மா மிஸ் பண்ணுறது ரொம்ப வருத்தம் இருக்கு. இது வரைக்கும் நீங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து சிறகடிக்க ஆசை பத்தி பேச போறோம். அது கடைசியா வந்து சேவிங் இட் டு தி லாஸ்ட். பட் அதுக்கு முன்னாடி நீங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க. இன்ஃபேக்ட் அந்த மேடையில வந்து வடிவகரசி அம்மா வந்து லைவாக உங்களை பண்ண சொன்னதும் நிறைய அழகான தருணங்கள் அங்கேயே அமைஞ்சது. ஸோ எங்கிருந்து ஆரம்பிச்சது உங்களுடைய டப்பிங் பயணம்? எப்படி இவ்வளோ ஒரு ஈடுபாடுன்னா நம்ம செய்யற வேலையே கரெக்டாக செய்யணும், உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், அவ்வளோதான். எனக்கு வந்து ட்ராமாவில் ஆக்ட் பண்ணாலும் சரி இதுவாக இருந்தாலும் சரி நம்ம செய்கிற வேலையை கரெக்டாக செய்யணும், அவ்வளோதான். அது ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அந்த பழக்கம் இருக்குது. எங்கள் அம்மாவும் அதான் சொல்லுவாங்க. என் வீட்டில் அவரும் சொல்லுவார், நீ உண்மையாக உழைக்கிற அதுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும், அதுக்குண்டான கிரெடிட் கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனால் அவர் இருக்கும்போது கிடைக்கல, அவர் போனதுக்கப்புறம் கிடைச்சதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் இருக்கும்போது கிடைச்சிருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். உங்களுடைய முதல் ப்ராஜெக்ட் எந்த வருஷம், எந்த ப்ராஜெக்ட் அது? எப்படி? எனக்கு ரோசாப்பு ரவிக்கேக்காரி இவர் சிவகுமார் சார் நடிச்சது. அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு இருக்கும் அவங்களுக்கு. அவங்க ட்ராமா ஆர்டிஸ்ட் தான், தனலட்சுமின்னு. அவங்களுக்கு நான் ஒரு 17-18 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் படம் டப்பிங் பேசியிருக்கேன். அது அவங்களுக்கு. ஆமா,
அவங்களுக்கு 50 வயசு கிட்டத்தட்ட இருக்கும். அப்போ அந்த ரவிக்கெல்லாம் போடாமல் ஆக்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா? அப்போது அவர் பேர் எனக்கு தெரியல, சிவகுமார் சாருடைய கேரக்டர் பேர் தெரியாது. எனக்கு இது இந்த பட்டணத்தில் போய் தான் அவர் இந்த வெத்தலை பாக்கு இந்த இதெல்லாம் வாங்கிட்டு இவர் மட்டும் போய் வாங்கிட்டு வர மாதிரி கேரக்டர் இது. அதில் எனக்கு போயிட்டு வரும்போது எனக்கு ஒரு லவிக்கா வாங்கிட்டு வா அப்படின்வாங்க அந்த கேரட். அது மட்டும்தான் எனக்கு, ஏன்னா நம்மெல்லாம் வந்து ரவிக்கேன்னு சொல்லுவோம், அந்த லவிக்கேன்றது அந்த ஊர் ஸ்லாங் எனக்கு தெரியாது. அவங்க சொல்லி கொடுத்தது அது மைண்டில் இருக்குது. எனக்கு ஒரு லவிக்கா வாங்கிட்டு வா மறக்காம அப்படின்னு ஒரு மாதிரி டியூனாக சொல்லி கொடுத்தாங்க. அது மைண்டில் இருக்குது. அதான் ஃபஸ்ட்டு டைலாக் டப்பிங்கில். ஆனா 18 இயர்ஸ், அதுவும் அந்த காலகட்டத்துல அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப யங். அந்த நேரத்துல எவ்வளவு எக்ஸ்போஷர் இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த வாய்ஸ் ஆர்டிஸ்ட்ங்கிறது வாய்ஸ் ஆக்டராக இப்பதான் சமீபமா வந்து கேள்வியே படுறோம் இல்லையா? அப்போ டப்பிங் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எதுவுமே தெரியாது. அவங்க அப்போ ஒரு ஒரு 4-5 பேர் இன்சார்ஜஸ்ன்னு இருப்பாங்க டப்பிங் இதுக்குன்னு. அவங்க வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அம்மாலாம் ட்ராமா ஆர்டிஸ்ட்ன்றதுனால அவங்களும் ட்ராமா சம்மந்தப்பட்டவங்க தான், இந்த இன்சார்ஜஸ் எடுத்து பண்ணுறதும் டப்பிங் பண்ணவங்களும். அதனால அவங்க வந்து உன் பொண்ணை கொஞ்சம் டப்பிங்க்கு அனுப்பி வையேன், கொஞ்சம் இந்த மாதிரி 2-3 இது வாய்ஸ் வேணும் கேட்குறாங்க அப்படின்வாங்க. சரி அப்படி போனது தான் அது. அப்படி தான் போனோம். பட் அது ஒருத்தர் சொல்லி கொடுத்து நம்ம கற்றுக்கிட்டது தான் அது. நம்மளா போய் மைக் முன்னாடி நின்னெல்லாம் பேச முடியாது. அவங்க என்ன மாடுலேஷன் சொல்கிறாங்களோ அதை அப்படியே செய்யணும். அப்போல்லாம் வந்து லூப் சிஸ்டம். ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக இருந்தாலும் அந்த பேராகிராஃபு லிப்சிங் பண்ணணும், அவங்களுடைய மாடுலேஷன் எல்லாத்தையும் பார்த்து ஒரே டேக்கில் எடுக்கணும். இப்படி மாற்றி கீற்றி இந்த பாதியில் கட் பண்ணி பஞ்சு வச்சு இப்போ எடுக்கிற மாதிரிலாம் அப்போ கிடையாது. ஃபுல்லாக போயிடுச்சுன்னா 4 பேர், அப்போல்லாம் வந்து 4-5 பேர் மொத்தமாக ஒரே மைக்கில் இருப்போம். 4 பேரில் ஒரு ஆள் டைலாக் விட்டால் கூட திரும்பி மொத்தம் 4 பேர் திரும்பி ஃபுல்லாக 6 மணி இருக்கும் அந்த மாதிரி ஆரம்பித்து எத்தனை டேக் ஆனாலும் அந்த 4 பேர் ஒரே மாதிரி கரெக்டாக பேசினா தான் அது டேக் ஓகே ஆகும். அப்போ ட்ராக் எல்லாம் கிடையாது. 2 ட்ராக் 3 ட்ராக் தானே இருக்கும். அதனால அந்த 4 பேர் நாங்கள் பேசுகிறோம்னா லேடிஸ் இந்த கலந்து இந்த ரோட்டில் போகிற மாதிரி வர்ற மாதிரி வரும் இல்லைங்களா? இல்லை ஏதோ ஒன்று பேசுறது சண்டை போடுற மாதிரி எது இருந்தாலும் அந்த 4 பேர் கரெக்டாக ஒரே மைக்கில் நின்று அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி பேசணும். இப்பெல்லாம் வந்து நீங்கள் வந்தீங்க, இப்பெல்லாம் வந்துட்டு தனித்தனியாக ஒவ்வொருத்தராக வந்து பேசிட்டு அப்படியே போயிடுறது. ஆமாம், 2 டைலாக் பேசுனீங்களா ஒரு 10 நிமிஷத்தில் நீங்களாம் வீட்டுக்கு போயிடுறீங்க. எங்களால் அப்படிலாம் முடியாது. ரீல் போடுவாங்க, அந்த ரீலில் எத்தனை ஆர்டிஸ்ட் வர்றாங்களோ பிட் ஆர்டிஸ்ட் அத்தனை பேரும் நாங்கள் இங்கேருந்து பேசணும். ஆமாம், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கூட சில நேரம் உட்காந்துருப்போம். ஒரு கியூரியாசிட்டியில கேக்குறேன், அம்மா வந்து திரைக்கு முன்ன இருந்தாங்க, ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தாங்க. நீங்க திரைக்கு பின்னால் வந்ததுக்கான காரணம், நீங்களும் ஆக்டர் ஆயிருக்கலாம், உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள். ஆர்டிஸ்ட் தான் நான் ட்ராமா ஆர்டிஸ்ட். அப்போ வந்து வாஷிங்டனில் திருமணம்னு பெரிய ஃபேமஸான ட்ராமா அது. அதிலெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஏர் ஹோஸ்டஸெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே ஹீரோயினாக தான் ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு பையன் பிறந்ததுக்கப்புறம் என்னால் வந்து வெளியூருக்கெல்லாம் போக முடியல. குழந்தைய தூக்கிட்டு, ஏன்னா இப்போ ராணி சீத்தை ஹால் போவோம், ஏசி இருக்கும். ராஜா அண்ணாமலை மடத்துக்கு போவோம், ஏசி இருக்கும். குழந்தைய ஃபுல்லாக ஏசியில் போட்டிருக்க முடியாது. 3 ஹவர்ஸும் ஏசிலேயே வச்சுக்க முடியாது. ஃபுல் சென்ட்ரலைஸ் ஏசி இல்லையா அது. அப்போ குழந்தைக்கு இதுவாகும், அது இன்ஃபெக்ஷன் ஆகும், இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் வருதுன்னு தான் ட்ராமாவை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் நான். ஓகே, அப்போ போஸ்ட் பிரெக்னன்சி தான் நீங்க வந்து கம்ப்ளீட்டா டப்பிங் மட்டுமே ஃபோக்கஸ். ஆமாம். பையன் பிறந்து ஒரு 6 மாதம் ட்ராமா பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் நான். மிஸ் பண்றீங்களாமா இப்போ அது பண்றது? இல்லை, எனக்கு நடுவில் கொஞ்சம் அந்த ஆசைகள்லாம் இருந்தது. இப்போ அதை பற்றி சிந்தனையே வரல. பயங்கர பிஸியாக இருக்கீங்க டப்பிங்லேயே சொன்னால. பயங்கர பிஸி இல்லை, வீட்டில் சரியாக இருக்குது வேலை. டப்பிங்கில் ஒன்றும் ஓகோன்னு பிஸி இல்லை. நான் மேடத்துக்கும் சாந்தி வில்லியம்ஸ் மேடத்துக்கு மட்டும்தான் பேசுகிறேன். மேக்சிமம் யாருக்கு பேசுறது. இதுக்கே நம்ம சிறகடிக்க ஆசைக்கே வந்து நானே வந்து எப்பா என் வாய்ஸ் செட் ஆகுமாப்பான்னு சொல்லிட்டு தான் வந்தேன் நான். எனக்கு பயமா இருக்கு, ஏன்னா நான் அவங்க 2 பேருக்கும் பேசுறதுனால அது இதாக இருக்கு. கால் வந்தது சிறகடிக்க ஆசை ப்ராஜெக்டாக, யார் கால் பண்ணாங்க? கணபதி சார் தான், நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்கார்ல, அவர் தான் பண்ணார். வந்து பேசுனாங்க. நான் சொன்னேன், எப்பா என் வாய்ஸ் செட் ஆகுமாப்பா அப்படின்னேன். இல்லை, உங்களை தான் சொல்லியிருக்காங்க ஆஃபீஸில், அதனால் நீங்கள் தான் வந்து பேசணும் அப்படின்னாங்க. சரி, நான் கொஞ்சம் டவுட்டில் தான் பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் பிக்கப் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நான் ஒரு 5-10 எபிசோடுக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருந்தேன். கொஞ்சம் அப்படியே ஒரு டவுட்டில் தான் பேசிகிட்டு இருந்தேன், நம்ம வாய்ஸ் செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி டவுட்டில் இருந்தேன். அப்புறம் சரி எது ஆனால் நம்ம வந்து கமிட் ஆயாச்சு, அதை
சிறப்பா பண்ணிடுவோம். பண்ணிடணும் அப்படின்றது இறங்கியாச்சு. நான் எப்பவுமே ஃபீல் பண்ணுவேமா, மீடியால இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து அப்பப்போ அந்தந்த டைம்ல கரெக்டா ஏதாவது ஒரு வெற்றி அமைஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் மக்கள் ஞாபகம் ஆமா. வச்சுப்பாங்க. அப்படிங்கும்போது நீங்க இது வரைக்கும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கீங்க. வடிவக்கரசி அம்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய ஹிட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துலயுமே நீங்க இருந்திருக்கீங்க. இருந்தாலும் சிறகடிக்க ஆசை வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரேட்மார்க்காக இப்ப அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது உங்களுடைய கெரியர்ல எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க? ரொம்ப முக்கியம்தான், கண்டிப்பா முக்கியம்தான் அது. நீங்க ஒன் ஆஃப் த ஸ்டேஜஸ்ல வந்து மென்ஷன் பண்ணிருந்தீங்க, நான் ஒரு இடத்துக்கு ட்ரெயின்ல போகும்போது எல்லாருமே சிறகடிக்க ஆசை ஆமா பாத்துட்டு இருந்தாங்க. உங்களுடைய குரலை கேட்கும்போது உங்களுக்கே ஆமா ஆச்சரியமா திடீர்னு இல்ல எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா எல்லாரும் வந்து ஹெட்ஃபோன் போட்டு இப்படி நம்ம பார்க்கும்பொழுது அந்த சீன் தெரியும் இல்லையா. நான் ஒரு 2 3 இப்படி நிற்கும் பொழுது பார்த்தேன். அப்புறம் பார்த்தா ஒருத்தங்க இயர்ஃபோனே இல்லாம போட்டு இப்படி சவுண்டு மட்டும் கேட்டுது. எங்கேயோ நம்ம குரல் கேட்குதுன்னு சுற்றிக்கிட்டு பார்த்தா என் பின்னாடியே ஒரு சீட்டில் உட்காந்துருக்காங்க. அவங்க பார்த்தா அவங்க சிறகடிக்க ஆசை பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. சோ நீங்க ஒருத்தங்களுக்கு அனிலா அவர்களுக்கு வந்து டப் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அவங்க வந்து உங்களுடைய சீன்ஸ் வந்து நீங்க நீங்க டப் பண்றதை பார்த்துட்டு அவங்க ஷேர் பண்ண விஷயங்கள், அவங்களும் நீங்களும் பேசிக்கக்கூடிய விஷயங்கள், இதை பத்தியும் ஷேர் பண்ண முடியுமா? இல்லை அவங்க வந்து முத்து தான் என்கிட்ட நிறைய பேசியிருக்காப்புல. என்னடா டப்பிங் வருவேன், அதனால நான் முத்துவை தான் பார்த்துருக்கேன், மற்றபடி வேற யாரையும் பார்த்ததில்ல. அவங்க வந்து ஒரு தடவை ஃபோன் பண்ணாங்க. மேடம் வந்து அவங்க பேர் அனிலான்னு சொன்னீங்க இல்லையா, அவங்க வந்து ஃபோன் பண்ணாங்க. அவங்க வந்து ஃபோன் பண்ணிவிட்டு இந்த சீன் நல்லா வந்திருக்கா, அந்த சீன் நல்லா வந்திருக்கான்னாங்க. நான் சொன்னேன் இவ்வளோ தான் நான் பேசியிருக்கேன், நீங்கள் சொல்கிற சீன் இந்த டான்ஸு சீன்லாம் நான் அப்போ பேசலை, அந்த பாதி மட்டும்தான் பேசியிருந்தேன். வீட்டில் சண்டை போடுறது அதுதான் பேசியிருக்கேன். ஆனாலும் இந்த பெட்ரூம் சீன் பேசும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு, எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது, அது அப்படி தான் பேசி ஆகணும், அப்படி பேசினா தான் ஜனங்களும் ரசிக்கிறாங்கல்ல அப்படின்னாங்க. அப்படி தானே இருக்குது, நம்ம வந்து ஒரு கொஞ்சம் ஃபோர்ஸாக இது பண்ணால் தான் ஜனங்க கொஞ்சம் இதுவாக இன்ட்ரெஸ்டாக பார்க்குறாங்க. ஆனா உங்களுக்கும் சேர்த்து வடிவக்கரசி அம்மாவே நிறைய விஷயங்கள் அவங்க ஸ்டேஜ்ல வந்து பேசிடுறாங்க. ஷேர் பண்ணிருக்காங்க. சோ உங்களுக்கும் அம்மாக்கும் இருக்கக்கூடிய பாண்ட் அவங்க இல்லைன்னா நான் அன்னைக்கு ரொம்ப அசிங்கப்பட்டிருப்பேன். மேடம் தான் என்னை காப்பாத்துனாங்க, அதான் சொல்லணும். ஆனா உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்ட் பத்தி சொல்லுங்க. அவங்கள பத்தி சொல்லணும்னா ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல. நம்மளுடைய இது எதுவாக இருந்தாலும் நம்ம எது பண்ணினாலும் பாராட்டி சொல்லணும்னு. சில விஷயங்கள் நல்லா இல்லைன்னா இது இப்படி வரும் அது அப்படி வரும்னு முன்னாடியே சொல்லிடுவாங்க. இன்னொன்று என்னென்னா அவங்கக்கிட்ட பேசுனா மனசுக்கு ஒரு தெம்பு இருக்கும். அவங்களுக்கு நம்ம இன்னொன்று அவங்க பேச பேச அவங்க எங்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இந்த மாதிரி இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு ஏதாவது சொல்லுவாங்க. கொஞ்சம் ஹையாக இருக்கும், கத்தி பேசுகிற மாதிரி வரும் கல்யாணிமா, சில இடங்களில் கொஞ்சம் இதுவாக இருக்கும், ஏற்ற இருக்கும், அப்படிலாம் எல்லாம் சொல்லுவாங்க, மாடுலேஷன்லாம் சொல்லுவாங்க. சரிங்க மேடம் கேட்டுருவேன். ஆனால் நான் அந்த மைக்கு முன்னாடி உட்காரும்போது எனக்கு என்ன தோணும் தெரியுங்களா, யார் என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அதாவது எனக்கு வந்து கல்யாணிமா தான் பேசணும்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா, அந்த வார்த்தைக்கு அந்த இதுக்கு நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும். அவங்க வந்து நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வச்சு சொல்லும் பொழுது நம்மளால் அவங்களுக்கு வேலை கிடைக்கணும், கிடைக்காம போயிடக்கூடாது கடவுளேன்னு வேண்டிக்கிட்டு தான் பேசுவேன் நான். ஏன்னா அந்த அவங்களுடைய எஃபெக்ட் என்ன இருக்குது ஏது இருக்குது, அவங்களுடைய இது டைலாக்கு எல்லாத்தையும் கேட்டுப்பேன். மேடத்துக்கு பேசுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், வடிவக்கரசி மேடத்துக்கு பேசுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக, ஏன்னா அவங்க ப்ராமிட்டிங் வாங்கிக்க மாட்டாங்க. அவங்க நம்ம நார்மலாக நம்ம எப்படி பேசுவோமோ அது மாதிரி பேசிடுவாங்க, டக்கு டக்கு டக்குன்னு பேசிடுவேன். இவங்கெல்லாம் வந்து மற்ற ஆர்டிஸ்ட்டுங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராமிட்டிங் தான், அதனால கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்கும். இவங்க கூட இப்போல்லாம் கொஞ்சம் ப்ராமிட்டிங் கிடையாது. சாந்தி வில்லியம்ஸ் மேடம், இவங்களும் பிரேமி மேடம் கூட வந்து ப்ராமிட்டிங்லாம் அவ்வளோ வாங்க மாட்டாங்க. அவங்களும் நல்லா ஆக்ட் பண்ணுவாங்க. அவங்களும் வந்து சும்மா சொல்லக்கூடாது, நிறைய சீரியல் அவங்களுக்கு நான் பேசியிருக்கேன் பிரேமி மேடத்துக்கு. வடிவக்கரசி அம்மா பொறுத்தளவுக்கு ஷி சச் அ பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அது ஆன் ஸ்கிரீனா இருக்கட்டும், அவங்க பண்ணக்கூடிய அந்த பாடி லாங்குவேஜ் ஜெஸ்டர்ஸ் வந்து பேசக்கூடிய வசனங்கள், அதனுடைய நுணுக்கங்கள்னு நிறைய விஷயங்கள் பயங்கர பெர்ஃபெக்டா இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய. ஆமா, அவங்களுக்கு டப் பண்றது ரொம்ப ஈஸின்னு நீங்க சொல்லும் போது எனக்கு என்ன புரியுதுன்னா 2 பேருக்குமே ஒரு செம்ம சிங்க் இருக்கு அப்படிங்கறதா. முதல் முறையாக நீங்க அவங்கள மீட் பண்ணது அந்த ஃபர்ஸ்ட் டப்பிங் செஷன், அது ஞாபகம் இருக்கா? அதை ஷேர் பண்ண முடியுமா எங்களுக்காக? முதல் முறையா மேடம் வீட்டுக்கு தான் போனேன்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் ஒரு தடவை கோயிலில் பார்த்தேன், மேடம் வீட்டுக்கு தான் போனேன். நமக்கு வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க கூடலாம் நடிச்சிருக்காங்க,
அவங்க வீட்டுக்கு பார்த்து அப்படி போனேன். பார்த்தா நம்ம நார்மலாக எப்படி இருக்கோமோ நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி நார்மலாக வந்துட்டு வீடை க்ளீன் பண்ணிட்டு அவங்க பாட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வாங்கன்னாங்க, காஃபி கொடுத்தாங்க, பேசுனாங்க, எல்லாம் 2 நிமிஷம் உட்காந்து பேசுனாங்க. அப்புறம் சொல்லுங்க கல்யாணின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு பேசிக்கிட்டே வேலையெல்லாம் வீட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அது நார்மலாக இப்படி நல்லா நம்ம ஒரு சகோதரி இருந்தால் எப்படி இருப்போம், நம்ம அக்கா வீட்டுக்கோ தங்கச்சி வீட்டுக்கோ போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அவங்க வீட்டுக்கு போனாக்க. ஐ திங்க் வெரி லேட்லி வந்து நீங்க தான் வடிவுக்கரசி அம்மாக்கு டப் பண்றீங்கன்னு பல பேருக்கு தெரியுது. ஏன்னா கிட்டத்தட்ட வடிவுக்கரசி அம்மாவே தான் டப் பண்றாங்கன்னு பல வருஷமா நானே கூட நம்பியிருக்கேன். வாய்ஸ் அப்படியே இருக்கு அப்படிங்கறனால. சோ இது யாராவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா? நீங்க யாராவது இப்ப சொல்லிருக்கீங்களா? இல்ல நான் தான் டப் பண்றேன் அப்படி ஏதாவது நீங்க? நான் அப்படி யாருக்கிட்டையுமே போய் சொன்னது கிடையாது, சொல்ல மாட்டேன் நான். ஓகே எங்க வீட்டுல அவரு தான் போய் சொல்லுவாரு, ஓகே இவதான் வடிவுக்கரசிக்கு பேசுறா அப்படின்னு சொல்லுவாரு. எப்படி பேசியிருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் சொல்லுவாரு. ஆனா நான் வந்து ரொம்பலாம் எல்லார்கிட்டையும் போய் சொல்லிக்கல மாட்டேன். இன்னொன்னு என்னன்னா, உங்கள்ட்ட வந்து சொல்லிருக்காங்களாமா அப்படியே இருக்கு வாய்ஸ்? அது சொல்லுவாங்க. பக்கத்துல இருக்கவங்கலாம் ஓரளவு இருப்பாங்க இல்லைங்களா, ஃப்ரெண்ட்ஸுங்களாம், அவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படியே இருக்கு இதுவா இருக்குன்னு. எனக்கு அதனாலதான் அந்த பர்ஃபெக்ஷன்லாம் ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணுவேன். அந்த அசிஸ்டண்ட் கூட அது வேண்டாமா இது வேண்டாமா நீங்க சொல்லாதீங்க அதை. அவங்க எனக்கு அங்கேருந்து ஃபோன் அடிப்பாங்க, என்ன கல்யாணிமா இதை விட்டுட்டீங்கன்னு சொன்னா அது எனக்கு தான் அசிங்கம், அதனால வேணுமோ வேணாமோ அது இருக்கட்டும், நீங்க எடுத்து வச்சுக்கோங்க, வேணான்னா தூக்கி போட்டு போயிடுங்க, நான் கொடுக்கறத கொடுத்துருவேன்னு சொல்லி ஃபுல்லாவே பேசிடுவேன் நான். ஓகே சண்டை போட்டு தான் பேசுவேன் அசிஸ்டன்ட்கிட்ட தான். நானே ஆக்சுவலா நிறைய வருஷங்கள் வந்து வடிவக்கரசி அம்மாவுடைய சீன்ஸ் எல்லாம் அப்படியே டெலிவிஷன்ல பார்த்து ரசிச்சிருக்கேன் அந்த குரலை. இப்ப நேர்ல ஒரு வாட்டி கேட்கணும்னு ஆசையா இருக்கு. ஏதாவது ஒரு வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது எங்களுக்காக. மருமகளே, கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னியே, போயிட்டு வந்துட்டியா? சரி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, மாத்திரையை கொண்டு வந்து கொடு, டிஃபன் எடுத்து வை, சாப்பிடணும். அப்படியே இருக்குமா? நான் ஏதோ வாய்ஸ் அங்கிருந்து இங்க ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு. அதே மாதிரி அனிலா அவர்களுக்கு இப்ப நீங்க டப் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, நீங்க ரீசெண்டாக டப் பண்ணது இல்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற ஏதாவது ஒரு வசனம் எங்களுக்காக? ஏங்க, என்கிட்ட நகையை கொடுத்தீங்க, நான் கொண்டு போய் பீரோல வச்சேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இப்ப கேட்டீங்க, கொண்டு வந்து கொடுத்துட்டேன். ஒருவேளை நகையை அவங்க அம்மா வீட்டுல ஏதாவது மாத்தி ஈத்தி கொண்டு வந்திருப்பா, அவங்க ஏதாவது எடுத்து வித்துக்கிட்டு கவரிங் நகையை வாங்கி வச்சிருக்காங்களோ என்னமோ. என்ன என்ன முறைக்கிற? என்ன நான் நகையை திருடிறேன்னு நினைக்கிறியா? பாருங்க, அவன் என்ன முறைக்கிறான் பாருங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. ஃபைனலி ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ, இது வரைக்கும் ஒரு ஆக்டர் அப்படின்னா ஆக்டருக்கு பின்ன இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் நமக்கு தெரியும். ஒரு டிரெக்டர் அப்படின்னா அவங்களுக்கான வாய்ப்புகள் எப்போ அமையும், எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ப்ரொடியூசர்னா அந்த மாதிரி. ஸோ ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவருடைய லைஃப்ல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ்னா என்னவாக இருக்குமா? சேலஞ்சு நிறைய தான் இருக்கும். சட்டுன்னெல்லாம் இப்போ பரவாயில்ல, இப்பெல்லாம் வந்து சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாமே பேச வச்சிடுறாங்க, புதுசாக வர்றவங்க பேசிடுறாங்க, பிக்கப் பண்ணிடுறாங்க. அப்போல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் எங்களை கேரக்டர்ஸ் பேச விட மாட்டாங்க. பேச விட மாட்டாங்கன்னா நம்ம மாடுலேஷனோட பேசுவோமா இல்லையான்றது தெரியாது. ரெண்டாவது படங்கள் தானே, அப்போல்லாம் சீரியல் கிடையாது, ஃபுல்லாக படங்கள் தான் போவோம். அது என்ன மாதத்துக்கு ஒரு 4 நாள் 5 நாள் டப்பிங் போனால் பெரிய விஷயம் இல்லையா? எல்லா படத்துக்கும் நம்மளே பேச மாட்டோம். நம்மளை மாதிரி நிறைய பேர் இருக்காங்கல்ல, பகிர்ந்து தானே கொடுப்பாங்க. அதனால அப்போது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் நமக்கு. ஆர்டிஸ்டாக வந்து போய் உக்காந்துட்டு அவங்க இப்படி பேசியிருக்காங்க, அதை எப்படி பேசணும் கொள்ளணும் அப்படின்னுட்டு அதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்க வேண்டியது தான். ஆனால் நான் வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்லலாமா? கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு ஒரு படம், விஜய் சார் நடிச்சிரு, ரங்கநாதன் சார் வந்து டைரக்ஷன் பண்ணியிருப்பார், எஸ்ஏ சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க, சந்திரசேகர் சார். சின்ன கரெக்ஷன், அப்போ வந்து சென்சாருக்கு போயிட்டு வந்துருச்சா என்னன்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் நான் பிட்டு கேரக்டர் தான் பேசியிருக்கேன். இதை மாதிரி ஏஜ்டு கேரக்டர், இந்த முறத்தை புடச்சிட்டு உட்காந்துருக்க மாதிரி ஏதோ சம்திங் கேரக்டர் ஏதோ. அப்போ பேசும்பொழுது விஜய் சாரும் நானும், அப்போல்லாம் லூப் சிஸ்டம் தான், காம்பினேஷனில் எடுக்கணும். அவர் ஒரு மைக்கு நான் ஒரு மைக்கு நிற்கணும். அவர் வந்து அன்னைக்கு ரஜினி சாருடைய படம் ஏதோ ஒன்று ரிலீஸ் ஆகுது, அதுக்கு போகணும்னு குதிச்சுக்கிட்டு இருக்காரு சந்திரசேகர். ஆமாம், அப்பா மணியாச்சு அது இதுன்னு கத்திட்டு, எனக்கு என்னன்னே தெரியாது. உள்ளே போனால் தேட்டரில் அங்கே வந்து இந்த மாதிரி லைட்டெல்லாம் இருக்காது, டிம்மு லைட்டு தான் இருக்கும், யாருன்னு தெரியாது. நான் அந்த மைக்கு கிட்ட போய் நின்றுட்டுருக்கேன். அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார், சார் வந்து பிட் ஆர்டிஸ்ட்டை கூட எவ்வளோ மதிக்கிறாருன்னு பாருங்க. சந்திரசேகர் சார் சொல்கிறாரு, அவங்க வந்து ஒரு 1/2 மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, மரியாதையாக அவங்களோட பேசி முடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் நீ படத்துக்கு போ அப்படின்னாரு. எவ்வளோ பெரிய டைரக்டரு அவர் வந்து
அவங்க பையனை கூட வந்து எவ்வளோ இதுவாக சொல்கிறாரு பாருங்க. அவங்களுக்கு அதாவது நான் ஒன்றும் அப்படி பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது, பிட் ஆர்டிஸ்ட் தான். இப்போ பிட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இருந்து அவங்களோட பேசி கொடுத்துப்பா, அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி, அதுக்கு பிறகு நானும் அவரும் காம்பினேஷன் பேசிட்டு அதுக்கு பிறகு தான் அவர் படத்துக்கு போனார். இல்லை, சந்திரசேகர் சார் வந்து நம்ம சொல்கிறோம், எஸ்ஏ சந்திரசேகர் சார் அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. அந்த காலத்துலலாம் டைரக்டர்ஸ் எல்லாம் சின்ன ஆர்டிஸ்ட்டு பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இல்லை, அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் எங்களுக்கெல்லாம். இதெல்லாம் நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. இப்பெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கிறது இல்லையே. இப்போ வர்றவங்களாம் யார் அவ்வளோ வந்தாங்களா பேசுனாங்களா போனாங்களா அப்படின்னு தானே பார்க்குறாங்க. அந்த மரியாதை எல்லாம் அவங்கக்கிட்ட தான் கிடைக்குது, பெரியவங்க கிட்ட தான் கிடைக்குது. அவங்கெல்லாம் மதிக்கும் பொழுது நமக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அப்போ நமக்கு இன்னும் என்ன ஆகும், மரியாதை கொடுக்கும்பொழுது நம்ம இன்னும் நல்லா பர்ஃபெக்ஷன் நல்லா பண்ணணும், நல்லா ஒர்க்கை கற்றுக்கணும், அப்படிதான் ஆசை வரும். நீங்க சினிமால இருந்தா இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா? சின்ன சின்ன கேரக்டர்ஸ்ல இருந்து பெரிய கேரக்டர் போகும்போது முதலாவதாக உங்களுக்கு அந்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல வந்து முதல் வாட்டி நீங்க வந்து ஒரு பெரிய கேரக்டருக்கு பேசுனது அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது ஏதாவது? ஞாபகம் இல்லை, தர்ம சக்கரமா ஏதோ ஒன்று நம்ம விஜயகாந்த் சார் நடிச்சிருப்பார். ரம்பா வந்து ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. அதில் வந்து ஜோதிலக்ஷ்மி இருப்பாங்க. அந்த ட்ராலி ஷாட் ஒன்று போகும், அப்போலோ சிஸ்டம் தான் அது. அப்போது பெரிய லென்த்து டைலாக் பிரசாத் ஸ்டுடியோவில் டப்பிங் பண்ணாங்க. திடீர்னு கூப்பிட்டாங்க, போனேன், பார்த்தா லென்த்தாக ஒரு 2 பேஜுக்கு டைலாக் இருக்குது. இது வேற ஷார்ட் வந்து எப்படின்னாக்கா லிப்பு பார்த்து பேசுகிற மாதிரியே இல்லை, சுற்றிக்கிட்டே இருக்கு. ஐயோ இது எப்படி நம்ம சிங்க் பண்ணுறது, இவ்வளோ நான் வேற டைலாக்கை மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ணி அவங்க பேசுகிற அந்த ஃபோர்ஸு, கோவத்தில் பேசுறது எல்லாத்தையும் மாடுலேஷன் எல்லாம் பண்ணணும். எல்லாம் பண்ணி பேசி அது ஒரே டேக்கில் பேசுனது பெரிய விஷயம். ஏன்னா ஒரு 4-5 தடவை நான் வந்து ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு 5ஆவது தடவை டேக் போனோம், ஒரே டேக்கில் ஓகே பண்ணோம். அது அந்த அதாவது இதெல்லாம் ட்ராமா பண்ணினதுனால அதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு இது கிடச்சிது. இப்போ சாதாரணமாக இருந்திருந்தோம்னாக்கா சும்மா 2 டைலாக், இப்போல்லாம் வந்து 2 டைலாக் பார்த்துட்டு டக்கு டக்குன்னு பேசுகிற மாதிரிலாம் இல்லையே. அப்பெல்லாம் வந்து அந்த லூப் சிஸ்டத்துல அது இதெல்லாம் பேசுறது கஷ்டம் தான். ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு வந்து நீங்க பேசும்போது எமோஷனல் ஆகும்போது எனக்கு கண் கலங்குச்சு. ஏன்னா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த உழைப்பு அப்படியே உங்களுடைய கண்ணிலேயே தெரிஞ்சது. உங்களுக்கு விருது போய் சேர்ந்ததுல வந்து எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. இன்னும் நிறைய விருதுகள், நிறைய ப்ராஜெக்ட்ஸ், நிறைய ஹிட் நம்பர்ஸ் உங்க கெரியர்ல இருந்துகிட்டே இருக்கணும். மீண்டும் ஒரு முறை தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி நானும் சொல்றேன், நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, என்னை விட கஷ்டப்படுறவங்களும் கஷ்டப்பட்டு பேசுகிறவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரி வருஷத்துக்கு ஏதாவது ஒன்று கொடுத்தா, விருது கொடுத்தா நல்லாயிருக்கும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 பேருக்கு டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு கொடுத்தாக்க, ஒரு ஹீரோ ஹீரோயின் கொடுக்கும்பொழுது ஒரு வயசானவங்க கேரக்டருக்கும் சேர்த்து கொடுங்க. கண்டிப்பா. ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா, 20, 25 வருஷம் 30 வருஷம் உழைச்சவங்களும் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் கொடுத்தா அவங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல. நம்மளும் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், நமக்கு கிடைக்கலையேன்னு அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கக்கூடாதுல்ல. இதுதான் என்னுடைய வேண்டுகோள், வேற எதுவும் கிடையாது. கண்டிப்பாமா. தொடர்ந்து இந்த டெலிவிஷன் அவார்ட்ஸ் வருஷம் நடக்க போகுது. அண்ட் அதுல இதே கேட்டகரி, சீரியலுக்கான கேட்டகரி, டப்பிங் ஆர்டிஸ்ட்கான கேட்டகரி, நிறைய டப்பிங் ஆர்டிஸ்ட்க்கு போய் சேரதான் போகுது. ஸோ அது யார் யாருக்கு அப்படிங்கறது தொடர்ந்து நம்ம இருந்துதான் பார்க்கணும். பட் தேங்க்யூ ஸோ மச்மா, தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். வேட்டி சேலைய மேட்சிங்லயும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்கணுமா? அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்.